அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு கடுமையான நோய்களுக்கு அறிவியல் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். கடுமையான நோய்களுக்கு கட்டுப்படுத்துகின்ற மருத்துவத்தை தான், மருந்துகளைத்தான் மேற்நாட்டு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு தருகிறதே தவிர முழுமையாக குணமாக்க முடியும்னு ஒரு மருத்துவம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்த ஜீரண நீர், அந்த வயிற்றில் சுரக்கிற ஜீரண நீர் தான் நமக்கு கடுமையான விஷத்தை உண்டாக்குகிறது. நாம் உண்ணும் உணவை விஷமாக மாற்றுவது அதுதான், ஜீரண நீர் தான். அதற்கப்புறம் சிறுகுடல்ல வந்து சேருது, பெருங்குடல்ல வந்து சேருது, அப்படியே போகுது. ஆக எல்லாமே வேதியியல் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது ஆரோக்கியம் எப்படி நடக்கும்? ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அது வேதியியல் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அது ரெண்டு பொருளை பாதிக்கும். ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும். குறிப்பாக பெருங்குடல் இருக்கிற அந்த நரம்பு அணுக்கள், பெருங்குடல் நரம்பு அணுக்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் சமீபத்தில். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவை சேர்ந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அங்க மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள் அந்த பெருங்குடலில் நரம்பணுக்கள் இருக்கின்றன, அது இரண்டாவது மூளை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. இதனால்தான் நாம் இரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தேமை செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று, எந்த நோய் எதிர்க்கின்ற பொழுது 7ஆம் அறிவு வந்துடும். ஆக அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறது தான். உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதா வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படியே பெருங்குடல் சுத்தமாகும். அப்ப அங்க நியூரான்கள் சரியாகிவிடும். அவ்வளவுதான். நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக நரம்போடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற உறுப்புகள் இருக்கிறது. நேரடியாக நரம்பு மண்டலத்தோடு தொடர்பில்லாததுதான் இந்த பெருங்குடலும் மூளையும். ஆனால் பெருங்குடல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நரம்பு அணுக்கள் இருக்கின்றன. நரம்பு அணுக்களை பற்றி படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நியூரான்கள், அது ஒரு போட்டோ மாதிரி, அது போட்டான், பயோபோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியை அனுப்புகிறது. நான் இங்க இந்த மாதிரி தரமா இருக்கிறேன் அப்படின்னு மூளைக்கு தகவல் அனுப்புது. மூளைக்கு தகவல் அனுப்புறப்ப நாளமில்லா சுரப்பிக்கும் தகவல் போகுது. நல்லா புரிஞ்சுங்க. நாளமில்லா சுரப்பி என்பது மூளையோடு தொடர்பு கிடையாது, தனித்து இயங்கக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா அந்த நெத்திக்கு பின்னாடி உச்சிக்கு கீழே இருக்கிற அந்த சிறு பருப்பளவு இருக்கக்கூடிய மனோன்மணி, சிகாமணி, சிரோன்மணி, தெய்வமணி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த உள்ள இருக்கிற மணி அதுதான் அனைத்தையும் இந்த 7 நிலைகளையும் கட்டுப்படுத்துகிறது. அதுலயே பாத்தீங்கன்னா 4-5 அதுக்கு பின்னாடி ஒன்று பின்னாடி பிட்டிருட்டி, அப்புறம் வந்து இப்படிலாம் சொல்றாங்க. பிட்டிருட்டி, பீனியல், பிட்டிருட்டி, ஹைப்போதாலமஸ், பீனியல், பிட்டிருட்டி, ஹைப்போதாலமஸ், இப்படியெல்லாம் அது உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிறப்ப நமக்கு அந்த சுத்தமாகிறது. ஆக அதுக்கு ஒண்ணுமே இந்த காய்கறி நீரும் சுத்தமான மருந்தடிக்காத காய்கறியும் தான் அடிப்படை. இதை வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கியங்கிறது ரொம்ப எளிமையானது. நீங்க ஒண்ணு மாதிரி பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. சுத்த ரத்தத்தில் ஹைப்போதாலமஸ். ஆக இங்க ஹைப்போதாலமஸ் ஒண்ணு பின்னாடி இருக்குது. இதெல்லாம் நம்மகிட்ட அது வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இது வந்து அந்த ஹைப்போதாலமஸ் சுத்தமாகுது. வெங்கடேசனுடைய நீர் மருத்துவத்தை பின்பற்றி, அர்னால்டருடைய அந்த சரி குறைந்த உணவை பின்பற்றுகின்ற பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. நோயற்ற வாழ்வு கிடைச்சாச்சு. நோயற்ற வாழ்வு ரொம்ப எளிமையானது. நோயற்ற வாழ்வு ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நோயற்ற வாழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது ரொம்ப நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இது வந்து இந்த சூரிய வெளிச்சம் எப்படி படுதோ அதே மாதிரி இந்த பெருங்குடல் சுத்தமாகிற பொழுது, இது பேரு சன் கேசிங்னு பேரு. இது வந்து ஒருத்தர் பண்ணாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் பண்ணி காமிச்சார் சன் கேசிங்னு. அது அற்புதமான ஒரு முறைதான். சன் கேசிங்கிறது அமெரிக்க விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள் சன் கேசிங். வணக்கம்.
ஆ அப்படி இதில் வந்துருங்க. ஆ 4 4 மணி கூகுள் சந்திப்பில் வந்துருங்க. கூகுள் சந்திப்பில் வாங்க. கூகுள் சந்தி அப்படியே 4 மணி கூகுள் சந்திப்பில் வந்துருங்க. அப்படியே கூகுள் சந்திப்பில் வாங்க. 4 மணி கூகுள் சந்திப்பு எடுக்க மாட்டேங்குதா? நான் பேசுறது கேட்குதுங்களா? ஆ 4 மணி கூகுள் சந்திப்பில் வருக. ஆக நாம் இந்த இந்த நாளமில்லா சுரப்பியை, இப்போ நாளமில்லா சுரப்பை பற்றி பேசிட்டு இருக்கேன். இந்த நாளமில்லா சுரப்பியை சுத்தப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமானது. இந்த நாளமில்லா சுரப்பியை நாம் சுத்தப்படுத்துகின்ற பொழுது ஆஹ், ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யுது. அதாவது நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது. அதாவது நமக்கு பெருங்குடல் சுத்தமாகிற பொழுது பெருங்குடலுக்கும் மூளைக்கும் நேரடி நரம்பு மண்டல தொடர்பு கிடையாது. ஆனால் மூளை தண்டுவடம், மூளையிலிருந்து கீழே தண்டுவடம் கீழே அப்படியே போகுது. அந்த குழாய் வழியாக 32 எலும்பு வளையங்கள் இருக்கின்றன. 33 எலும்பு வளையம் இருக்கு. அது நடுவில் போகுது. அங்கிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா உறுப்புகளோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. ஏதாவது பாதிச்சதுன்னா கடுமையா பாதிக்கும். இது போக தனியாக பெருங்குடல்ல அந்த நரம்பு அணுக்கள் இருக்கிறது. அதுக்கு நேரடியாக நரம்பு தொடர்பு கிடையாது. ஆனால் ஒளி மூலமாக பேசிக்கொள்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒளிங்கிறது எங்க இருக்குது? மண்டைக்கு கீழே. இந்த ஒளிங்கிறது 3வது சொல்லக்கூடிய ஒளினா வேற ஒண்ணும் இல்லை. உடம்பு பூராமே அந்த ஒளி வீசிக்கொண்டேதான் இருக்குது. அந்த அதிர்ந்து 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 அந்த வெளிச்சம் வெடி வந்துகிட்டே இருக்கு. வெளிச்சம் வெடி வந்து அதுக்கு பேரு உடல் வெளிச்சம்பாங்க. அது பேர் ஆங்கிலத்தில் பயோஃபோட்டான். பயோஃபோட்டான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஒரே கல்லுல பல மாங்காய் அடிக்கிற மாதிரி தான் இந்த இது சுத்தப்படுத்த அந்த அந்த பீனியல், அதாவது அந்த மனோன்மணின்னு சொல்லக்கூடிய அது வந்து தரமா மாறிக்குது. அது ஒழுங்கா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த வேலை இது செய்யுது. இது வந்து சூரியனிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்ளுகின்ற பயிற்சி முறை. இதைத்தான் நம்ம உடம்புலையும் செய்யுது. சூரியன்கிறது ஒரு விண்மீன், அதுல இருந்து ஆற்றல் எடுத்துட்டு வாழ்றது. இது வந்து நாசா விஞ்ஞானி நேரடியாக பண்ணியிருக்கு. இப்ப கூட நான் வந்து கூட வெங்கடேசன் என்ன பண்ணினார், வெங்கடேசன் நாசாவோடு தொடர்பு வச்சிருந்தார். அது கூட போட்டிருக்க ஒரு கட்டுரை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 17ஆம் பக்கத்துல 17வது பாடம். என்னது 17வது பாடத்துல வணக்கம். 17வது பாடத்துல நான் அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளித்துறையோட தொடர்பு வச்சிருந்தாரு. அப்ப அதுக்கெல்லாம் கடிதம் எழுத பதில் போட்டாங்க. நான் பண்றதுக்கு எந்த முயற்சியும் வர்றதில்லை. ஆனால் அந்த அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளித்துறை வந்து வெங்கடேசன் கேட்டு அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி இமெயில வந்துருச்சு. இமெயில பதில் கொடுக்குறாங்க. அதுல எழுதியிருக்கேன் பாரு, இந்த மாதிரி உண்ணாவிரதத்தை முடிக்கிறப்போ உடல் எடை குறையுதா, அது பாருங்க எழுதியிருக்கேன் பாருங்க. உடல் எடை குறையாது. நோ மசில் லாஸ். மசில் லாஸே வராது பாருங்க. படம் போட்டிருக்கேன். இந்த ஒரு விண்வெளித்துறை இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி உடம்பு சுத்தம் பண்ணிட்டா மசில் லாஸ் வராது, எடை இழப்பே வராது. அவன் எடை இழக்கிறான்னு நினைக்கிறான். சுத்தப்படுத்த பரிணாமத்துக்கு மாறிக்குது. அதாவது எனர்ஜி வெளியிருந்து எடுத்துக்குதுங்கிறது அந்த வெள்ளைக்காரனுக்கு தெரியல. அதை பத்தி எழுதியிருக்கேன் பாருங்க. நீங்க 17ஆம் பாடத்துல இருக்குது. விண்வெளியோடு, நாசா விண்வெளியோடு வெங்கடேசன் தொடர்பு வைத்துக் கொண்டது. அவன் கேட்கற அதை இருக்குது பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. 17வது பாடம். இப்போ 2 மணி நேரத்துக்கு கொண்டு போட்டேன் நான். அது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்ல மொழிபெயர்த்து, ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறேன். அப்போ
ஆ ஆ என் ஆ. இருக்கா? படிச்சு பாருங்க. இருக்கான்னு பாருங்க. இருக்கு இருக்கு இருக்கு, ஒரு ஆங்கிலத்தில் தான் இருக்கு. தமிழ்லயும் இருக்கும் பாருங்க. பாருங்க, பொறுமையா பாருங்க. அது எத்தனை அது எத்தனாவது பாடம் ஏன்? அதேதான், அதேவே தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருக்கும் பாருங்க. பாருங்க, பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. அதானே வேலை. பாருங்க பாருங்க, பார்க்காமலே பேசக்கூடாது. பாருங்க, போட்டிருக்குன்னா இல்லைன்னு பாருங்க. தமிழ்லயும் போட்டிருக்கேன், ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்துல தான் இருக்காது. தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டாச்சு 17வது பாடத்தை. அப்ப ஆஹா. என்ன என்ன எழுதிருக்கு பாருங்க. ஏன் நான் புக்ல பார்த்துருக்கிறேன். அது ரைட்டு, புக்ல ஆங்கிலத்துல தான் இருக்கு. ஆமா, அமெரிக்கா அமெரிக்காவில் நாசாவுடன் கடிதம் போக்குவரத்து. அந்த கடிதம் போறது தமிழ்லயே மொழிபெயர்த்து போட்டிருக்கேன் பாருங்க. இது வாட்ஸ்அப்ல பாருங்க. எப்பயா இன்னைக்கு போட்டுக்கிறீங்களா? வாட்ஸ்அப்ல பாருங்க, குழுவுல பாருங்க. வாட்ஸ்அப் குழு, எந்த குழுவில் இருக்கிறீங்க? 6-7 நீர் மருத்துவ குழுவில் இருக்கு. நீர் மருத்துவ குழுவில் இருக்கிறீங்களே. இப்ப தகவல் எப்படி வருது உங்களுக்கு எல்லாமே? நீர் மருத்துவ குழுவில் தான். ஆமா, இப்ப அதில் போட்டா நீங்க பார்த்துருக்கணும்ல. ஏன் பார்க்கல? அதானே கேட்பேன். நீங்க பார்க்கறது பார்க்காத உங்க வேலை. நான் கேட்டேன், நீங்க பார்க்கலன்னு சொல்லணும். இப்ப கூப்பிட்டா மட்டும் வந்திருக்கிறீங்க. பாருங்க பாருங்க, வேலை பாருங்க, வேலை பாருங்க. நீர் மருத்துவ குழுவில் இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, இருக்கிறேன். அதுல பாரு, உண்ணாவிரதம் இங்கே உடல். படிங்க அப்படியே. நீங்க படிமா தேவி, படிங்க. தேவி இருக்கீங்களா? உண்ணாவிரதம் இங்கே உடல் தூய்மை மேல ஜேசிஎம்ஐ அங்க பாருங்க. க்ரூ மெம்பர்ஸ் மெதுவாக அதிக கார்போஹைட்ரேட் உணவை உண்பார்கள். படிங்க. நீங்க படிங்க. அதிக கார்போஹைட்ரேட் ஜேஎஸ்சி மைய சுற்றுவளைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அதுங்களா ஐயா? அதுதான். பொதுவாக அதிக கார்போஹைட்ரேட் உணவை உண்பார்கள். மேலும் மைக்ரோ நியூட்ரியன்களின் விகிதாச்சாரங்கள், அதாவது புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு பொதுவாக நிலையான பரிந்துரைகளை பூர்த்தி செய்கின்றன. இருப்பினும் விமான பயணத்திற்கு முந்தைய மற்றும் போருக்கு பிந்தைய ஆற்றல் தேவைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் விண்வெளி பயணத்தின் போது உணவு மற்றும் திட உட்கொள்ளல் குறைகிறது. ஆற்றல் உட்கொள்ளலுக்கும் ஆற்றல் செலவினத்திற்கும் இடையிலான சமநிலை உடல் எடையை ஒழுங்குபடுத்துகிறது. விண்வெளி பயணத்தில் உட்கொள்ளல்கள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டு செலவு மாறாமல் அல்லது அதிகரிக்கும் இடத்தில் உடல் நிறை இழப்பு ஏற்படுகிறது. இது மருத்துவ ஆராய்ச்சி ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தக்கூடும். மேலும் பணியாளர்களின் உண்ணாவிரதம் இங்கே உடலின் தூய்மை மிகவும் முக்கியமானது. இது படிப்படியாக நீர் உணவுடன் உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமும் உணவு குழாயில் தேங்கியுள்ள நச்சு பொருட்களை வேக வைத்த காய்கறிகளுடன் இறுதியாக சுத்தம் செய்வதன் மூலமும் பெறப்படுகிறது. டாக்டர் எஹ்ரட்டின் கூற்றுப்படி அத்தகைய தூய்மையான உடல் காற்றில் இருந்து சக்தியை ஒருங்கிணைத்து உருவாக்குகிறது. யோகிகள் பல மாதங்களாக காற்றில் மட்டும் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கொல்லிமலைகள் மற்றும் சுருளிமலைகளுக்கு அருகில் பரிணாம கோட்பாட்டை பின்பற்றி அடுத்த தலைமுறை விண்வெளியில் வாழவும் விரிவடையவும் இயற்கை மனித உடலை உருவாக்கியுள்ளது. எனவே உடல் நிறை இழப்பு இருக்க முடியாது. டாக்டர் எஹ்ரட்டின் விவர குறிப்புகளின்படி நான் உடலை சுத்திகரித்துள்ளேன். மற்றவருக்கும் இதே போல். அவ்வளவுதாங்க ஐயா. லிங்க் பண்ணுங்க, அதை அமுத்துங்க. இதே போல உடல் கேக்குதுங்க. அதை லிங்க் பண்ணுங்க. அந்த 6 இருக்கு, அதை லிங்க் பண்ணீங்கன்னா அது வரும். உடல் அதான் தேவைய உருவக்கலை இடத்தில் நான் பின்பற்றிய யோகி முறைகளை நானும் நன்றி தெரிவிக்கும். இன்னும் கீழே இருக்குங்க கொஞ்சம். இன்னொருக்கா படிங்க. சரிங்க ஐயா. கேட்கவே இல்லைங்களா படிச்சது? கேட்டு. ஜேஎஸ்சி மைய சுற்றி வளைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கிரீன் மெம்பர்ஸ் பொதுவாக அதிக கார்போஹைட்ரேட் உணவை உண்பார்கள். மேலும்
மேக்ரோ நியூட்ரியன்களின் விகிதாச்சாரங்கள், அதாவது புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு பொதுவாக நிலையான பரிந்துரைகளை பூர்த்தி செய்கின்றன. இருப்பினும் விமான பயணத்திற்கு முந்தைய மற்றும் போருக்கு பிந்தைய ஆற்றல் தேவைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் விண்வெளி பயணத்தின் போது உணவு மற்றும் திரவ உட்கொள்ளல் குறைகிறது. ஆற்றல் உட்கொள்ளலுக்கும் ஆற்றல் செலவினத்திற்கும் இடையிலான சமநிலை உடல் எடையை ஒழுங்குபடுத்துகிறது. விண்வெளி பயணத்தில் உட்கொள்ளல்கள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டு செலவு மாறாமல் அல்லது அதிகரிக்கும் இடத்தில் உடல் நிறை இழப்பு ஏற்படுகிறது. இது மருத்துவ ஆராய்ச்சி ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தக்கூடும். மேலும் பணியாளர்களின் உண்ணாவிரதம் இங்கே உடலின் தூய்மை மிகவும் முக்கியமானது. இது படிப்படியாக நீருணவுடன் உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமும் உணவு குழாயில் தேங்கியுள்ள நச்சு பொருட்களை வேக வைத்த காய்கறிகளுடன் இறுதியாக சுத்தம் செய்வதன் மூலமும் பெறப்படுகிறது. டாக்டர் எஹ்ரட்டின் கூற்றுப்படி அத்தகைய தூய்மையான உடல் காற்றில் இருந்து சக்தியை ஒருங்கிணைத்து உருவாக்குகிறது. யோகிகள் பல மாதங்களாக காற்றில் மட்டும் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கொல்லிமலைகள் மற்றும் சுருளிமலைகளுக்கு அருகில் பரிணாம கோட்பாட்டை பின்பற்றி அடுத்த தலைமுறை விண்வெளியில் வாழவும் விரிவடையவும் இயற்கை மனித உடலை உருவாக்கியுள்ளது. எனவே உடல் நிறை இழப்பு இருக்க முடியாது. டாக்டர் எஹ்ரட்டின் விவர குறிப்புகளின்படி நான் உடலை சுத்திகரித்துள்ளேன். மற்றவர்களுக்கும் இதேபோல் பயிற்சி அளிக்க முடியும் என்று எனது வழக்கை நீங்கள் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உடல் அதன் தேவைகளை உருவாக்கும் இடத்தில் நான் பின்பற்றும் யோக முறைகளை நான் தெரிவித்து சிக்கல்களை பார்த்து அவற்றை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவைகள் சாதகமான பதிலை எதிர்பார்க்கிறேன். அப்ப நாசா விஞ்ஞானிகளுக்கு ஆழமா கடிதம் எழுதுறாருன்னா எந்த அளவுக்கு ஆராய்ச்சி புலமை இருக்கணும். 2001 எழுதுகிறாரு. ஆமா, ஆராய்ச்சி புலமை இல்லைன்னா எழுத முடியுமா? ஒரு விஞ்ஞானி தான் எழுத முடியும். யாரு? ஒரு விஞ்ஞானி தான் எழுத முடியும். அதற்கு அவன் பதில் சொல்றான் பாரு. அந்த கூமட்டிக்கு அது புரியல. அந்த கூமட்டிக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூமட்டை அது புரியல. அந்த கூமட்டை தான் அதுக்கப்புறம் தான் 2002 ஹீரா ரத்தன் மனேக் என்கிற அந்த மனிதரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் ஒத்துக்கிறான். அவன் நேரடியாக கூட்டிட்டு போறான். வெங்கடேசன் நேரிலே கூப்பிட்டுருக்கலாம். அப்ப அவரு வேலையே கூப்பிடல. அப்ப ஹீரா ரத்தன் மனேக் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஹீரா ரத்தன் மனேக் அவர் தான் இதான் இவரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. 2001 வெங்கடேசன் கடிதம் எழுதுறாரு. 2002 அப்புறம் ஏன்னா நாம இவர் ஏதோ ஒரு மன்றத்துல இன்னொன்று இருந்த உணவு பழக்கத்தை நிறுத்தி காமிச்சிருக்காரு. உணவு பழக்கத்தை நிறுத்தி காமிச்சோன்னே சாவும் வரல, நோவும் வரல. நான் உணவு பழக்கத்தை குறைவாக இல்லதுங்க ஐயா, நீங்க பேசுறதுங்க குறைவா கேக்குதுங்க எனக்கு தானுங்களா? அப்படின்னு உனக்கு இல்ல, உங்களுக்கு நெட்வொர்க் வரல, கம்மியா தெரியுது. எனக்கு கிளியரா இருக்கு ஐயா பேசுறது. வெங்கடேசன் பேசுறது ரொம்ப பயங்கர, நல்ல சத்தமா இருக்கு. இப்ப இதுதான் விஷயம். அதாவது நாசா விஞ்ஞானிகளுக்கு தகவல் போயாச்சு, இன்னும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு போகல, அவ்வளவுதான். அப்ப இஸ்ரோ விண்வெளி விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், இன்னும் அந்த செவடங்காதல சங்கூதர மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்காக நான் இஸ்ரோ விஞ்ஞானிகிட்டே கொடுத்து பார்த்துட்டேன் அந்த புத்தகம். ஏன்னா என்னைய ஆராய்ச்சி பண்றதை விட புத்தகத்தை அவங்க எப்ப வேணாலும் படிச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். நான் கிடைக்காம கூட போலாம். புத்தகம் அப்படி இல்லையே ஐயா. இப்ப சத்தியத்துக்கு உங்களை கூப்பிட்டு ஒரு முறை ஒரு வாரமா ஒரு மாசமா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 நாள் பண்ணாவே 3 நாள் தெரிஞ்சு 3 நாள் பண்ணாவே போகுது. அப்புறம் 4வது நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும். அதிகபட்சமா ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். ஆமாமா. உடல் எடை இழப்பு வராதுங்கிறதா முக்கியம். உடல் எடை இழப்பு வராது. அதான் இங்க ஒரு படம் போடுங்க, தெரியுதா? ஆமா தெரியுதுங்க. நான் அதை போட்டேன். அப்ப அதைத்தான் அவர் எழுதுறாரு. அவனுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா யோக முறைன்னா என்னன்னே தெரியாது. இப்பதான் என்ன சொல்றானுங்க, ஆமா எனர்ஜி உள்ள போகுது அப்படிங்கிறானுங்க. எப்படி எனர்ஜி போகுது? இப்ப உதாரணத்துக்கு இப்போ நோபல் பரிசு வாங்கினாங்க இல்லையா, அந்த கம்பி, மின்சார கம்பி, துண்டிக்கப்பட்ட மின்சார கம்பி,
அந்த மின்சாரம் எப்படி பாயுதுன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்போ சாதாரணமா மின்சாரத்தை துடிச்சிட்டோம்னா இங்க இருந்து மின்சாரம் இங்க போகவே போகாது. என்னது? ம். போகாது. ஏன் ஏன் போக மாட்டேங்குது? ஜெயிண்ட் துண்டு கட் பண்ணிட்டாங்கல்ல லைன். ஆமா, எவ்வளவு மின்சாரம் கொடுத்தாலும் போகாது. இதுதான் உண்மை. போகாது. ம். எத்தனை வோல்டேஜ் கொடுத்தாலும் போகாது. எத்தனை வோல்டேஜ் கொடுத்தாலும் 1 வோல்ட் அவ்வளவு துண்டிச்சதுதான். ம். ஆனால் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அது வேறொரு சூழலுக்கு உட்படுத்துறாங்க. என்னது? வேறொரு சூழல். இந்த சூழல் இல்ல, அதுக்கு ஒரு சூழல் உருவாக்குறாங்க. அது போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குறாங்க. அது கடுமையான குளிர்ச்சி சூழல்ங்கிறான். ஆஹா. அப்ப குளிர்ச்சி சூழல்ல வைக்கிறப்ப குளிர்ச்சி, கடுமையான குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியை கற்பனை பண்ண முடியாத குளிர்ச்சி. என்னது? கற்பனை பண்ண முடியாது. அண்டார்டிகா மாதிரி, இப்ப அண்டார்டிகா மாதிரி 5 மடங்கு குளிர்ச்சி. ம்ஹும். அந்த மாதிரி அண்டார்டிகால 50 -50 என்னமா இருக்கும், -50 -60 இருக்கும். ஆனா இவங்க உண்டாக்குறது -270 -200. அந்த குளிர்ச்சியில் உருவாக்க பொழுது அப்ப என்ன, 2 தொடர்பாய்க்குது. அந்த இடைவெளி வந்து இங்க மின்சாரம் அங்க போயிருது. ஆஹா. அப்ப அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. கம்பியே வேற, இந்த கம்பி கிடையாது. செம்பு கம்பியோ அலுமினி கம்பியோ கிடையாது, கம்பியே வேற. ஆஹா. அப்ப கம்பியே வேற. என்னது? கம்பியே வேற. அதே மாதிரிதான் இந்த உடம்பு வேற. சோத்து உடல் கிடையாது, இது சுத்த உடல்னு அர்த்தம். அதுதான் மண்டையில போடுறாங்க. இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கும் புரியுதுங்கிற. இந்த சொல்லுங்க. உடம்பை வச்சு அதுதான் சாப்பிட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்காது. இந்த நீர் சத்துலாம் வெளியே எடுத்த பிறகுதான் எக்ஸ்ட்ரான நீர் சத்து, நேச்சுரல் நீர் சத்தை விட்டுட்டு, இயற்கையா படைச்சதை விட்டுட்டு வெளியே அசுத்து உடலை வெளியே எடுத்த பிறகுதான் நம்மளுக்கு ஒரிஜினலான நேச்சுரல் இயற்கையான மின்சாரம் நம்மளுக்கு கிடைக்கும். தானா எங்குது. அதுதான் அவ்வளவு, வேற ஒண்ணு. அப்போ உடம்பு இழைக்காது. உடம்பு இழைக்காது. ஏங்க இழைச்சிட்டே போறது, நான் என்ன வெங்காயத்துக்கு இப்ப இழைச்சிட்டே போனேன்னு வச்சு நான் எதுக்கு இது செய்யணும்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது. டிபிக்கான இழைச்சி போயிட்டே இருப்பான். அப்படியே டிபி வந்தவனை பாருங்க, புட்டுறான், அப்படியே இழைச்சி போய் கட்டு நாத்த அடிக்கும். நம்ம உடம்பு அப்படியே நாத்தமா அடிக்குது. நீங்க வேணா பாருங்க, 3 நாள் குளிக்காம இருக்க, வாடையே அடிக்காது. நான் சோதனை பண்ணி தான் சொல்றேன். 7 நாள் குளிக்காம இருந்தாலும் வாடகை, இந்த வெளியே இருக்கிற துணி வாடகை அடிக்குமே தவிர, இந்த வெளியில இருக்கிற துணி இருக்குல்ல, இது அடுக்கப்படுற அந்த நாத்தம் அடிக்குமே தவிர, இந்த தோல்ல இருந்து புளிச்ச நாத்தமா எந்த நாத்தம் வராது. நான் பல முறை பார்த்துட்டேன். அப்படியே தோட்டத்துல போய் கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்து மேல துணி தொடச்சிட்டு, சும்மா குளிக்காம தொடச்சிட்டு ஈரத்தண்ணி போட்டு தொடச்சிடுவேன். அவ்வளவுதான். தொடச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். 3 நாள் கழிச்சு பார்த்தாலும் அந்த வாடகை அடிக்காது. நானா குளிச்சதுதான். இந்த துணியை வாடகை அடிச்சா தானே குளிப்பனே தவிர உடல் அந்த வாடையை வராது. காரணம் அது இயற்கையா, அது ஒன்றும் அதிசயமே கிடையாது. அது சுத்தமாகறப்ப, சளி இல்லாத உணவு சாப்பிட்றப்ப அது அப்படி ஆயிருது. அந்த மின்சாரம் வேகமா பாயுது. அப்போ இந்த செலவும் குறையுது. சோப்பு சீப்பு செலவு, சோப்பு செலவு, சென்ட் சோப்பு, இந்த செலவும் குறையுது. சுறுசுறுப்பும் தேவையான சுறுசுறுப்பும் இருக்குது. இதெல்லாம் விண்வெளிக்கு, இதெல்லாம் வந்து அந்த மேற்கு நாட்டு மக்கள் ஏன்னா மனதை அடிப்படை கொண்டு சாப்பிட்றவன், நம்ம அறிவே அடிப்படை கொண்டு சாப்பிட்றோம். நாம சாப்பிடுகிறோம், ஆனால் அறிவே அடிப்படை கொண்டு சாப்பிடுகிறோம். அவன் வந்து வாயின்புக்காக சாப்பிட்றான். வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்றது வந்து எதுக்கு கேட்டீங்கன்னா இன்பத்துக்கு தான் சாப்பிட்றான், ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றது இல்லை. எதுக்கு சாப்பிட்றான்? இன்பத்துக்காக. இன்பம். அவ்வளவுதான், தன்னுடைய இன்பத்துக்காக. அதுதான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப இதை இன்னும் கொஞ்சம் அதுல இன்னும் ஒரு 2-3 செய்தி இருக்கு. நீங்க விட்டுட்டாங்களா? தெரியுது, விட்டுட்டீங்க, பரவாயில்ல. நான் அதை மாடி இன்னும் இருக்கா, நான் படிக்கிறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்ல போட்டேன். அவருக்கு அந்த இவர் கேட்டாரு, மதுரை சுந்தர் கேட்டாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு வரல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இங்கே குறுகிய விண்வெளி பயணங்களிலிருந்து நீட்டிக்கப்பட்ட வசிப்பிடமாக விண்வெளி பயணம் உருவாக்கும் போது நாசா மிகவும் சுவையாக மற்றும் அதிக சத்தான உணவை வழங்க சவால் செய்யப்படும் வெற்றிகரமான நீண்டகால பயணங்களுக்கு மேம்பட்ட உணவு தொழில்நுட்பங்களில் வளர்ச்சி அவசியம். விண்வெளி பயணத்தின் ஆய்வு செய்யப்பட்ட ஊட்டச்சத்துக்களில் சோடியம், பொட்டாசியம், கலோரிகள், புரதம், கால்சியம் மற்றும் இரும்பு ஆகியவை அடங்கும். இதெல்லாம் இருக்குதுங்கிறான். நீரேற்றத்தை பராமரிக்க நீர் மிக முக்கியமானது. நீர் ஏற்றத்தை பராமரிக்க
உடல்ல எவனும் உள்ள நீரை. ஆமா எவனும் தண்ணியே குடிக்க மாட்டான். அவன் எனக்கு பன்னிக்கறி திங்கிறவன் போய் தண்ணி குடிப்பானா? காட்டமராது. விண்வெளியில் இருக்கிற பூரா இறைச்சி திங்கிறவன் எவனும் தண்ணியை விடு நாத்தடிக்கும், கிட்டே போக முடியாது. தண்ணியே குடிக்க மாட்டானுங்க. நம்ம சராசரி தண்ணி எவனாச்சும் குடிக்கணும்னு பாருங்க. தண்ணி மருந்து மாதிரி குடிக்கிறதே மாட்டாங்க யாரும். உலகத்துல யாரும் தண்ணியே குடிப்பதே கிடையாது. தண்ணியே குடிப்பது. நான் ஒண்ணுதான் சுத்தத்துக்காக தண்ணி குடிக்கிறேன். உலகத்துல யாரும் தண்ணீர் பயிற்சி செய்யவே மாட்டாங்க. தெரியாது தெரியாது தெரியாது. ஏனுங்க விண்வெளி ஓடத்துல அவங்க எல்லாம் அப்புறம் பாத்ரூம்ல வந்து எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துறாங்க. உறிஞ்சி வெளிக்கே வராதுங்க, உறிஞ்சி எடுப்பாங்க. சரி. அந்த கழிவறையில அப்படியே தெளிவா இருக்கு. கழிவறை இருக்கு, அதுக்குன்னு தனி கழிவறை உறிஞ்சி எடுத்துருவாங்க. அது வெளிக்கே வராதுங்க, வெளிக்கே வராது. செயற்கையா எடுக்கிறதா, செயற்கையா மடத்தை எடுக்கு, செயற்கையா எல்லாமே செயற்கைதாங்க எல்லாமே. இப்ப நமக்கு அப்படி நம்ம சுத்தமாயிட்டு போனோம்னா உடல்ல கழிவே இல்லாத பொழுது ஒண்ணுமே ஆகாது நமக்கு. நாம 7ஆம் அறிவு பெற்ற மனிதனா மாறிடுறோம். என்னது 7ஆம் அறிவு பெற்ற மனிதனாக மாறுகிறோம். பரிணாமத்துல முன்னேறிடுறோம். அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த 7ஆம் அறிவு ஒத்துக்கவே மாட்டானுங்க. இந்தியா தமிழ்நாட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டானுங்க. 7ஆம் அறிவை ஒத்துக்கிறதுன்னு சாதாரண விஷயம் அல்ல. அதனால இவ்வளவு தாளம் போட வேண்டியது இருக்குது. 7ஆம் அறிவு என்னாரு ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. சரி ரைட், உங்களது அவ்வளவுதான். சரிங்க. மேலும் உண்மையில் தசை பிரச்சனையை இழக்கின்றன. விண்வெளி பயணத்தின் போது நல்ல ஆரோக்கியம் மற்றும் செயல்திறனுக்கு இது முக்கியமானது. மற்றும் விண்வெளி நடைப்பயணங்களை மற்றும் பூமிக்கு திரும்புவதற்கு மிக முக்கியமானது என்று தெளிவாகிறது. மேலும் கலோரிகள், புரதம் மற்றும் கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியம். சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகவே இதய செயல்பாட்டுக்கு அவசியம். மனித விண்வெளி திட்டம் ஊட்டச்சத்துக்களுடன் ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஷட்டில் விமானங்கள் மற்றும் மேலும் பயணிகள் மேற்கொள்ளப்படும் என்னுடைய மறுபதிலும் கீழே அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. உங்கள் வார்த்தைகளை நான் மேற்கோள் காட்டுகிறேன். எனது பதில் பின்வருமாறு: குழு ஆரோக்கியத்திற்கு அவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, அவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். டாக்டர் அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அவங்க பதில் போடுறாங்க, திருப்பி ஒரு பதில் போடுறாரு. நான் இந்த மாதிரி அர்னால்ட் டெக்ரேட்டனுடைய கொள்கையை பின்பற்றி நான் ஒரு இன்ஜினியர், நான் அர்னால்ட் டெக்ரேட்டனுடைய கொள்கையை பின்பற்றி நான் உடம்பை சுத்தம் பண்ணியிருக்கேன், என் உடம்பு நிறையா இருக்குது, பரிசீலனை பண்ணுங்க கேட்கிறாரு. அவ்வளோட முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நின்னே போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி இல்லை. இது வரைக்கும் 25 வருஷம் ஆச்சு. அப்புறம் அர்னால்ட் டெக்ரேட்டை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. இவரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி வெப்சைட்ல இருக்கு. இது சூரியனை சாப்பிடுதல்னு பேரு. சூரியனை சாப்பிடுதல் வேற ஒண்ணும் இல்லை. அப்படி சூரியனை பார்த்தா அப்படி சார்ஜ் ஆகும். எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் எல்லாமே ஒத்துக்குவானுங்க. சுத்தம் ஆயிடுச்சுன்னா சூரியனை பார்த்தா என்ன நீங்க ஒண்ணு சூரியனை உங்களை யாராவது சூரியனை பார்க்க சொல்லியிருக்கிறோமா? இல்ல. ஏன்? அது தானே ஆற்றல் வருது, இருட்டிலேயே வருதுங்க. அப்புறம் எதுக்கு சூரியன்? இதெல்லாம் இந்த வெள்ளைக்காரருக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது. யாருக்கு? இவருக்கும் தெரியாது. இதுக்கு பின்னணியே கிடையாது. இது எந்த வரலாறுமே கிடையாது. சுமர் நம்பிக்கை ஸ்பிரிட்லயே செஞ்சுட்டாரு. என்னது ஸ்பிரிட்? இதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணுன்றதுக்கு இது எதுன்னு ஒன்று சொல்றதுங்க. இது செஞ்ச சூரியனை பார்த்தா எனர்ஜி கிடைக்கும். அப்ப ராத்திரி எனர்ஜி என்ன பண்ணுவாரு ஐயா? பகல்ல கிடைச்சாக்க அது என்னன்னா ரீசார்ஜ் ஆயிக்குது. அது என்ன சொல்றாருன்னா அதுவே 24 மணி நேரத்துக்கு கிடைச்சிதுங்கிறாரு. ஆமா, ரீசார்ஜ் ஆயிட்டா அது பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி. அதை பத்தி முழு விவரம் இதுல இருக்கு. நாசா மழை காலத்துல எல்லாம் 2 மாசத்துக்கு அடமழை காலத்துல சூரியனே வர்றது இல்ல. அப்ப என்ன பண்றது? அதெல்லாம் எப்ப ரீசார்ஜ் ஆயிரு, அதெல்லாம் ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்குது. அவ்வளவுதான். 2 நிமிஷம், 1 வினாடி, அதாவது 60 செகண்ட் பார்த்தா போதுங்கிறாரு. சரி, அது எப்படி இருக்கட்டும், பார்த்தா என்ன பாக்கட்டேன். அவரு மொத்தத்துல நட்சத்திர சக்தி உள்ள போகுது, அவ்வளவுதான். அவங்க 100 நாள் ஆராய்ச்சி பண்ணி இது ஒண்ணு இல்ல கரெக்ட்ன்ட்டாங்க. அவங்க அவ்வளவுதான், இது சரியா போச்சுட்டாங்க. என்னது நல்லா தான் இருக்குது. அதைத்தான் நாம 181ஆம் பக்கம் எழுதியிருக்கோம். அதைத்தான் 181ஆம் பக்கத்துல ஆங்கிலத்துல இருக்குது. அது இது ஒண்ணுதான் உருப்படியான தகவல். உலகத்துக்கே உருப்படியான தகவல் இது ஒண்ணுதான். மற்ற எந்த தகவல் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெங்கடேசன் போயிருந்தாருன்னா இன்னும் எக்கச்சக்கமான தகவல் வந்திருக்கும்.
இந்த ஹீரரத்தன் போனங்காட்டி இதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஹீரரத்தனுக்கு எந்த விவரம் கிடையாது. ஆமா ஆமா உண்மை. இதை வச்சு நம்ம யாரை பின்பற்றோம். அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு. போன வருஷம் முக்தி அடைஞ்சாச்சு. போன வருஷம் சரிங்க முக்தி அடைஞ்சிட்டாரு. அவர் போயிட்டாரு, ரிலீஸ் ஆயாச்சு. சரிங்க அதோட முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி பிரகலாத ஜானின்னு ஒருத்தர், பிரகலாத ஜானி. சரிங்க அவரு அப்படிதான், அவரு முக்தி அடைஞ்சிட்டாரு. அவரு தெய்வம்ட்டாரு. கடவுள் கடவுள் கொடுத்தாரு. அதுன்னு புரிஞ்சுக்க முடியல. கடவுள் கொடுத்தாரு, கிழிச்சே போச்சு, நாசமா போயிரு. கடவுள்னு சொன்னவா அது அப்படியே முடிஞ்சே போயிரு, குற்றம் நாசமா போயிருன்னு அர்த்தம். கடவுளுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. கடவுளுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க. கடவுளே நோய்வாய்ப்பட்ட இனியன் வைத்தியம் பார்ப்பாரு. வாயாண்டுருவேன் நான். கடவுள் இருந்தா வா கீழே இறங்கி வா, அப்படி நேரம் நம்ம வீட்டுல போட்டு மிதி மிதிச்சு கொள்ளு பொண்ணு. கடவுள் மட்டும் நம்ம கையில கிடைச்சாருன்னா நல்லா மிதிப்பேன். நல்லா சக்குன்னு மிதிச்சு மேல உட்காந்து, அந்த அறிவுகட்ட முண்டமே உலகத்தை படைச்சு நீ உனக்கு எதுக்கட சளி பிடிச்சி ஒடுக்குது, அறிவில்லையான்னு நான் கேட்பேன். ஏன் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றப்பை நக்கீரன் கேட்கும்போது நான் அறிவில்லையான்னு கேட்பேனா இல்லையா? டே முட்டை இப்படியே கேட்பேன். ஆட முட்டைமே உள்ள வாடாம நான். நல்லா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்க ஐயா, அதெல்லாம் சாப்பிடாதுங்க. தாமரை பூவுல உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. தாமரை இலையில சாப்பிடாம போய் நம்ம உட்கார முடியுங்களா? ஆனா அத அவங்க உணவு எடுத்துக்காதனால தாமரை அதெல்லாம் எதுலயும் உட்காரது இல்லைங்க. அதுலயும் இருக்குதுன்றது அணுக்கள் அதுலயும் இல்லையா? இருக்குதுங்க, எங்கும் வியாபித்து எடையற்று இருக்கிறதுனால நம்மளுக்கு எடையற்று இருக்கு. ஐயா சொல்றத எடையற்ற அணுக்கள் வடிவத்தில் இருக்குது. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. தண்ணிக்கு அடியில இருக்கு, தண்ணிக்கு மேல இருக்கு, அண்டத்துல இருக்குது, பெண்டத்துல இருக்குன்றது அதுதான் உண்மை. அது என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள் எடையற்றதுதான் சொல்றாங்க. ஆற்றல் இருக்குது, எடை கிடையாது. அதனால ஆற்றல் பாஞ்சிட்டே இருக்கு, எடை தெரியாது, எடையே தெரியாது, எடையே இல்லை. அதுதான் இந்த போட்டான்னு சொல்றான். அந்த போட்டான்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ஒளி. நம்ம உயிருங்கிறான், அவன் ஒளிங்கிறான், அவ்வளவுதான். அவன் ஒளிங்கிறான், நம்ம உயிருங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒண்ணு இல்ல. அது அந்த இப்ப உயிர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையில சொன்ன பார்த்தீங்களா, உயிர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அணுவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சரி, அது எப்ப வெளியே போகும் கேட்டா, அந்த அணு அதிர்கின்ற பொழுது வெளியே போயிடும். அப்ப அந்த அழுத்தத்தை கொடுக்கறப்ப அப்படித்தான் நான் கற்பனை பண்ணா, விஞ்ஞானிகள் அப்படித்தான் சொல்றானுங்க. நாம அப்படித்தான் கணக்கு பண்ணணும். வேற மாத்தி சொல்ல முடியாது. அப்ப உடம்பு எங்க உயிர் இருக்கு, அது எங்கேயுமே இருக்கு. எங்க அணு இருக்கு, எல்லா பக்கம் அணு இருக்கு. எங்க உயிர் இருக்கு, அணுவுக்குள்ள ஒழிஞ்சிருக்குது. எப்ப வெளியே போகும், அணு அது இருந்தால் வெளியே போகும். எப்ப உள்ள வரும், ஆமா, எப்ப உள்ள வரும், அது அதிர்ந்துட்டு இருக்குது, உள்ள வருது. அப்ப வந்துட்டு போயிட்டு இருக்குதா, வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்படி நிறுத்துறமா, நிறுத்திக்கலாம். வந்துச்சா உள்ள வாங்கிக்கோ. இது ஒரு விளையாட்டு தான். இது இயற்கையினுடைய ஒரு விளையாட்டு. அதனால நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படித்தான் உடம்பு இயங்குது. இது ஓரளவுக்கு அனுமானம். இது எந்த அளவுக்கு சரின்னு சொல்ல முடியாது. இப்படித்தான். ஏன்னா நமக்கு தேவை குறைஞ்சபட்ச ஆரோக்கியம். அதே குறைந்த நம்ம என்ன சொல்றாருன்னா, அந்த 151 பக்கத்துல அந்த 20 மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 20 அவருடைய உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. அவரு சாப்பிட்டதே திரவ ஆகாரம் தான். அது திரவ ஆகாரம் என்ன தெரியுமா அர்த்தம்? திரவ ஆகாரம்னாவே மைக்ரோ, ரொம்ப குறைந்த உணவுன்னு அர்த்தம். மேக்ரோனா பெருசு, மேக்ரோ ஃபுட்டு. இப்ப இந்த இவன் சொல்ற பாருங்க, இப்ப அப்படியே படிச்சீங்க இல்லையா, மாவு கொழுப்பு புரதம்ங்கிறத பெரிய உணவுன்னு அர்த்தம். அது மேக்ரோனா பெருசுன்னு அர்த்தம். மேக்ராஸ்கோப்பினா பெருசா இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு என்ன கொடுத்த கண்ணு திடமானது, பெருசானது, கண்ணுல பார்க்கக்கூடியது. அதான் மேக்ரோன்னு பேரு. மேக்ரோனா அதுக்கு பேரு மேக்ரோ நியூட்ரிஷன். பெரிய சத்து. நியூட்ரிஷன் கிடையாது. அவன் பேரு நியூட்ரிஷன் வச்சுட்டு மானத்தை கெடுக்கிறானுங்க. மாவு கொழுப்பு புரதம். ஆமா, இவரு கொடுத்தது பூரா திரவாகாரம். திரவாகாரத்தை சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா இயங்குறாரு. அவனு சொல்லிட்டானுங்க 100 நாள் கழிச்சிருக்க, 130 நாள் என்ன இருந்து காமிச்சிருக்க. அவர் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர். பயிற்சி பெற்றது போறாரு. ஓடி ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், வாங்கிட்டு வந்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லியிருக்கான், ஆமா இவரோட உடம்பு மிக குறைந்த சக்தியிலும் வாழ பழகி கொண்டது அப்படின்ட்டாரு. அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, மிச்சம் இருக்குது எப்படி எங்கிருந்து சக்தி எடுத்துக்குதுங்கிறதுல பேசாம இவர் என்னென்னமோ சொல்றாரு. சூரியன் இருந்து எடுத்துக்குது, அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் ரிப்போர்ட்ல கொடுக்கல. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருடைய உடல் இந்த நிறைய கலோரி சாப்பிட்றான் பாருங்க, அவர்களை காட்டிலும் இவர் உடல் குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டது. பழகிருச்சாமா. என்னது
பாரு என்ன சொல்றான், ரிப்போர்ட் என்ன சொல்றான். ஐயா, ஐயா, அததான் நாமளும் செய்யறேன்ப்பா. அதைத்தான் நாமளும் செய்யறோம். அதைத்தான் நாமளும் சொல்றோம். கரெக்ட். இதுதான் இதுதான் உலகத்துக்கு தெரிய வைக்கணும். நாமளும் சொல்லின்னு இருக்கிறோம். உலகத்துக்கு இதுதான் தெரிவிச்சுக்கணும். அதானே சொன்னது. இருந்து வருதுன்னு சொல்லணும் இல்லைங்க, விண்வெளியில இருந்து வருதுங்கிறது அதை சொல்லலைங்க, பழகிட்டுது அப்படிங்கிறாங்க. அந்த விண்வெளியில இருந்து வரட்டும்னு சொல்றத நானும் எதிர்பார்க்க, நீங்களும் எதிர்பார்க்க. அது சொல்ல தெரியல, அந்த முட்டைகளுக்கு சொல்ல தெரியல. இவர் என்ன சொல்றாரு, நான் சூரியன்ல இருந்து எடுத்துக்கிறேன். சூரியன் யார் எடுத்துக்கோங்க, தாவரம் தான் எடுத்துக்கும். மறைமுகமா சொல்றாரு, டேய் தாவரம் நானும் ஒண்ணுன்னு சொல்றேன். அந்த மண்டை எனக்கு புரியல. கடைசியில் ரிப்போர்ட் என்ன சொல்றானுங்க, ஆமாம் அவர் குறைந்த சக்தியில் வாழ பழகி கொண்டு விட்டது. அப்புறம் போட்டி வைக்கிறாங்க, மாடிப்படி யார சொல்றாங்க, நல்லா சாப்பிடறவனை காட்டிலும், நல்லா சாப்பிட்டு இருப்பான் கொழுன்னு, அவனை காட்டிலும் வேகமா ஏறி இறங்கினார். நல்லா சாப்பிடறவனை காட்டிலும் எழுதியிருக்கானுங்க. நல்லா நீங்க நல்லா சாப்பிடணும், ஏங்க நல்லா சாப்பிட்டு தின்னு ஓட்டு எடை ஏறிக்குது, மூச்சு வாங்கி எவனாலும் ஏற முடியாது. நீங்க தின்னு ஓட்டு மம்டி பிடிச்சி வேலை செய்யலாமா, நல்லா ஃபுல்லா தின்னு ஓட்டு பத்துட்டு மம்டி பிடிக்கலாம் பார்க்கலாம். மூச்சு அடைச்சிக்க முடியாது, மயக்கம் வந்துடும். என்னது மயக்கம் வந்து, ஏன்னா இயற்கையின்படி நீ சாப்பிட்ட உடனே மூளை பூரா நேரம் வயிற்றுக்கு ஓடிடுதுங்கிற, எல்லா சக்தியும் அங்க தள்ளி விட்டுருதுங்கிற. அதை செரிக்கிறதுக்கு உடம்பு போராடிட்டு இருக்கான். அந்த செரிச்சு வெளிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நேரம் மூளைக்கு மற்ற வேலையில செய்ய தொடங்கும். இவன் ரெண்டு ஒரே செஞ்சீங்கன்னா மாரடைப்புல நிறைய பேர் செத்து போய். அதனாலதான் நிறைய பேர் காலையில பச்சை முட்டை தின்னுபிட்டு மாரடைப்பு செத்து போயிருக்கான பரதேசிகள். பச்சை முட்டை 10 முட்டை திங்கிறது, 10 முட்டை எதுக்காகும்? அப்பா பச்சை முட்டை உடச்சு கொண்டு ஊத்துற கரும நாத்தம் அடிக்கும், அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும் அந்த முட்டை. இது நானும் அந்த காலத்துல பச்சை முட்டை குடிச்சிருக்கேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. குடிக்கவே முடியாதுங்க, அவ்வளவு கன்றாவியா இருக்கும். ஐயோ, ஒரு முட்டை குடிக்கிறதுக்கே ஜீரணமே ஆகாதுங்க, அப்படியே கிடக்கும். என்னது அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு சைவ உடம்புங்க, நம்ம உடம்பு சைவத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கு, சைவத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான வேதிப்பொருள் தான் இருக்கும். இது அசைவம். ஐயோ, பாம்பே முழுங்கிட்டு அப்படியே கிடக்கும். பாம்பு நிறைய முட்டை சாப்பிடும், அது அப்படியே முழுங்கிட்டு அப்படியே கிடக்கும், நடக்கவே நடக்காது, போகவே போகாது. அது செரிமானம் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். இதனாலதான் இந்த உடற்பயிற்சி பண்றவங்க நிறைய பேர் மாரடைப்புல செத்து போன நடிகைகள் தின்னு போட்டு சாகுறானுங்க. கருமம். என்ன அறிவோ என்ன ஒழுக்கமோ ஒண்ணுமே எல்லாம் கெட்டு இந்தியாவே சாவு ரொம்ப கொடுமையா இருக்கு. சரி, இதை பத்தி மறுபடியும் இரவு 10 மணிக்கு பேசுவோம். சரி, நன்றி.